இப்போ நீங்கள் ஹேர் க்ரோத் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நான் நல்லா முடி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா மெயினாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்ட்டு நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு வகையான ஒரு கிளாண்ட் இருக்கும். ஸோ அந்த கிளாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சீபம் அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு செக்ரீஷனை வந்து நம்மளுக்கு உருவாக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, சீபம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம தலையில் இயற்கையான முறையில் நம்ம தலையில் வந்து எண்ணெய் வந்து ஆயில், நேச்சுரலான ஆயில் வந்து சுரக்கும். அதுதான் சீபம். ஸோ இந்த செபேஷியஸ் கிளாண்டோட வேலை வந்து சீபம் அப்படிங்கிற அந்த நேச்சுரலான எண்ணெயை வந்து செக்ரீட் பண்ணுறது தான் இந்த செபேஷியஸ் கிளாண்டோட வேலை. நம்ம தலையில் இந்த செபேஷியஸ் கிளாண்டில் உருவாகக்கூடிய சீபமோட அளவை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஹேர் வந்து எந்த வகையான ஹேர் அப்படிங்கிறத, எந்த வகையான ஸ்கேல்ப் நம்மளோட ஸ்கேல்ப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஹேர் க்ரோத் வந்து நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ இந்த சீபம் செக்ரேட் ஆகிறத பொறுத்து நம்ம ஸ்கேல்போட டைப்பை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்கேல்ப் டைப் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாது, நம்ம அது ஒரு பெரிய விஷயமாகவும் நம்ம எடுக்க மாட்டோம். பேசிக்கலி நானும் ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அண்டு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நானும் படித்தது மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் நான் நெட்டில் ப்ரௌஸ் பண்ணது மூலமாக நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஸ்கேல்பில் இத்தனை வகைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மெயினாக தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளோட ஸ்கேல்ப் டைப் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஹேர் க்ரோத் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழியாக இருக்கும். ஸோ ஸ்கேல்ப் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸான ஸ்கேல்ப் டைப் இருக்குது. ஸோ உங்களோட ஸ்கேல்ப் எந்த வகையான டைப்புங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஐடியாவும் சொல்கிறேன். ஸோ வந்து 4 வகையான ஸ்கேல்ப் டைப் சொன்னேன் இல்லையா? ஸோ ஆயிலி ஸ்கேல்ப், ட்ரை ஸ்கேல்ப், அப்புறம் நார்மல் காம்பினேஷன். ஸோ 4 டைப் இருக்குது: ஆயிலி, ட்ரை, நார்மல், காம்பினேஷன். ஸோ இதில் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கேல்ப் டைப் இருக்கவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஹேர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த ஹேரோட டெக்ஸ்சரே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ஷைனியாக இருக்கும். அப்புறம் எந்த இஷ்யூஸுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஹேர் இருக்கிறவங்க தான் நார்மல் ஹேர் இருக்கிறவங்க, நார்மல் ஸ்கேல்ப் இருக்கிறவங்க. ஸோ இப்போது நான் 4 டைப் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஆயிலி ஸ்கேல்ப்னா டெய்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா காலையில் எழும்பும்போது நம்மளோட ஸ்கேல்ப்பை தொட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எண்ணெயை வச்சுருக்க மாட்டீங்க, நீங்கள் குளிச்சிருப்பீங்க. குளிச்சு ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா தலையில் வந்து காலையில் எழுப்பி இப்படி தொட்டு பார்த்தாலே நம்மளுக்கு எண்ணெயாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஆயிலியான ஒரு ஸ்கேல்ப்பு இருக்கிறவங்க, ஸ்கேல்ப் டைப் இருக்கிறவங்கன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆயிலியாக ஸ்கேல்ப் இருக்கிறவங்களுக்கு நிறைய வந்து இந்த ஃபோர்ஹெட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் வந்து இருக்கும். அண்டு பிம்பிள்ஸை விட ஆக்னே வந்து நிறைய ஃபார்ம் ஆகிருக்கும். அதிகமாக ஆக்னே ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய ஆக்னே இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து ஆயிலியான ஸ்கேல்ப் டைப். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அதிகப்படியான ஆயில் வச்சிங்கன்னா அந்த ஆயிலையும் ஸ்கேல்பில் சுரக்கிற ஆயிலை வந்து அது இன்னும் குறைக்கும். ஸோ அந்த அதிகப்படியான ஆயில் வந்து நீங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஆயிலியாக ஸ்கேல்ப் இருக்கிறவங்க கொஞ்சம் அளவாக ஆயில் வந்து அப்ளை பண்ணணும். அதே போல் பாத் எடுக்கிறதும் குளிக்கிறதும் அளவாக குளிக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிக்கிறேன்னு சொல்லிட்டு வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை அப்படி தலைக்கு குளிப்பாங்க. அந்த மாதிரி தலைக்கு குளிக்கக்கூடாது. ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிச்சுட்டு உடனே எண்ணெயும் தேய்க்க மாட்டாங்க, அப்படியே விட்டுட்டு திருப்பியும் ட்ரையாகவே இருக்கும். அப்புறம் தலை குளிக்கிற முந்தின நாள் மட்டும் கடை தலை ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறமா தலை குளிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. ஸோ ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கவங்களுக்கு வந்துட்டு நிறைய அதிகப்படியான ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் ட்ரை ஹேர் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஸ்கேல்ப் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தலை வந்து எப்போவுமே இச்சிங்காகவே இருக்கும். ஒரு மாதிரி நம்ம தலை சொரிஞ்சிட்டே இருக்கணுங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ நிறைய டேண்ட்ரஃப் வரும். ட்ரை ஸ்கேல்ப் இருக்கிறவங்களுக்கு நிறைய டேண்ட்ரஃப் வரும். டேண்ட்ரஃப் வந்து எண்ணெய் வைக்காததுனாலேயும் வரும். ஸோ அதனால நீங்கள் நமக்கு ட்ரை ஸ்கேல்ப் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணுறதுல கொஞ்சம் கான்சியஸாக இருங்க. ஒரு 2 days ஒன்ஸ் உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் வைக்க பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாது.
ஜஸ்ட் கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் அந்த ஆயில் இப்படி டிப் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக அந்த ஸ்கேல்பில் மட்டும் ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படியே மசாஜ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு தலையில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுபிசுப்போட அந்த ஸ்கேல்ப் ட்ரை ஆகாமல் உங்களுக்கு ரொம்ப அதிகப்படியாக ட்ரை ஆச்சுன்னா ஹேர் லாஸ் வர வாய்ப்பு இருக்குது. ட்ரை ஹேர் இருக்கிறவங்க எண்ணெய் அடிக்கடி தேய்ச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நார்மல் ஸ்கேல்ப் இருக்கவங்க கொடுத்து வச்சவங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ நார்மல் ஸ்கேல்ப் இருக்கவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமல் கொஞ்சம் ரொம்ப கம்மியான ஹேர் லாஸ் தான் இருக்கும். அதே போல் ஸ்ப்ளிட் எண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஹேரில் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஹேர் க்ரோத்தும் ஓரளவுக்கு நார்மல் ஸ்கேல்ப் இருக்கவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு ஸ்கேல்ப் வந்து டக்குன்னு ஆயிலியாக ஆயிடாது, ட்ரையாகவும் இருக்காது. அதே போல் இப்போ ஹேர் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஹேர். ஸோ என்னோடய ஸ்கேல்ப் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தா ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்கும். அண்டு ஹேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரிஸியாக இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி என்னால் என் முடியை அடக்கவே முடியாது. லைக் இப்போ நான் பிடிச்சேன்னா அது நிற்காது, ஒரு மாதிரி அடங்கி இப்படி ரொம்ப கம்மியாக இப்படி நிற்காது. எப்போவுமே இப்படி நிற்காது. நான் பின்னி போட்டுட்டு திருப்பி அதை நல்லா வளவளன்னு எண்ணெய் தேய்ச்சாலுமே எண்ணெய் தேய்ச்ச மாதிரி என்னோடய ஹேரில் ஒரு ஃபீல் இருக்காது. இதே போல் தான் நிற்கும் எப்போவுமே. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஹேர் தான். அதே போல் நார்மல் ஸ்கேல்ப்காரங்களை பார்த்தீங்கன்னா நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்மளோட ஹேர் எப்போவுமே ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன். இந்த காம்பினேஷனில் ஒரு சிக்கல் இருக்குது. காம்பினேஷன் ஹேர்னு எனக்கு காம்பினேஷன் ஹேர் தான். நான் சொன்ன மாதிரி காம்பினேஷன் ஹேர் டைப் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்மளோட ஹேர் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிலியாக தான் இருக்கும். நீங்கள் சும்மா தொட்டு பார்த்தீங்கனாலே நல்லா எண்ணெய் வைக்கலையே, நம்ம எண்ணெய் வச்ச மாதிரி தான் இருக்கும். பட் ஹேர் பார்த்தீங்கன்னா இதே போல் தான் ட்ரையாக இருக்கும். அண்டு இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆகும்னா நம்ம ஹேர் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரூட்லேயே நம்மளோட அந்த செக்ரேட் ஆகக்கூடிய நேச்சுரல் ஆயில் சீபம்ங்கிறது ரூட்லேயே ஸ்டாப் ஆயிடும். ஸோ என்ன ஆகும்னா நம்ம இந்த கீழே முடியெல்லாம் இருக்குல்ல, நம்ம நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் காம்பினேஷன் ஹேர் இருக்கவங்களுக்கு அடிக்கடி முடியில் வந்து சிக்கை எடுத்திருப்பாங்க. முந்தின நாள் சிக்கை எடுத்திருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் 2 முடி சேர்ந்து சிக்காய் ஸோ அந்த நாட் மாதிரி விழுந்து அந்த முடி கீழே இருக்கிற இவ்வளோ ஹேர் மட்டும் நாட் மாதிரி விழுந்து முடிச்சு மாதிரி விழுந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சிக்கு எடுக்கும்போது அந்த முடிச்சு அப்படியே அத்து தான் எடுக்கணுமே தவிர உங்களால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் பொறுமையாக அந்த முடிச்ச உட்காந்து அவிழ்த்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி அடிக்கடி ஆகும். ஸோ இந்த கீழே இருக்கிற ஹேர் எப்பவுமே ஃப்ரிஸியாக இருக்கிறதுனால இந்த ஒரு இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதுதான் 4 டைப்: ஆயிலி, ட்ரை, நார்மல் அண்ட் காம்பினேஷன். நார்மல் நோ இஷ்யூஸ். மற்ற மூணு வகையான ஸ்கேல்ப் டைப் இருக்கவங்க ஹேர் வந்து எப்படியெல்லாம் கேர் பண்ணலாம். நீங்கள் எல்லாருமே இந்த நான் சொல்லக்கூடிய ஒரு 10 டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த 10 டிப்ஸ் எப்போவுமே பேசிக்கலாக எந்த காம்பினேஷன் இருந்தாலும் பண்ணலாம். பட் உங்களோட ஸ்கேல்ப் டைப்பை புரிஞ்சு நீங்கள் எண்ணெய் வைக்கிறதும் சரி குளிக்கிறதும் சரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணுங்க. ஸோ நான் இப்போ ஒரு 10 டிப்ஸ் சொல்கிறேன், ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய 10 டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா குழந்தையிலேருந்து இந்த ஹைட்டில் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஹேர் லாஸ் ஆகும். கண்டிப்பாக ஹேர் லாஸ் ஆகும். எனக்கும் 2 பசங்க இருக்காங்க. ஸோ 2 பசங்களும் பிறந்ததுக்கப்புறம் நிறைய ஹேர் லாஸ் ஆச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய பையன் பிறந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட் பேபிங்கும் போது நமக்கு நிறைய டென்ஷன் இருக்கும். ஸோ குழந்தை கேர் பண்ணுற டைமும் இதையும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் உப்புமா ஹேர் இருக்கவங்களுக்கே தெரியும் நம்ம முடிச்சுட்டு இருக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்ட்டு. கண்டிப்பாக எனக்கு 1/2 hour கிட்ட ஆகும் ரொம்ப முடிச்சுக்க ஆயிடுச்சுன்னா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஹேர் கட் பண்ணிட்டேன். இந்தளவுக்கு ஹேர் கட் பண்ணிட்டேன். நான் வந்து ஃபோட்டோ உங்களுக்கு சைடில் வந்து கொடுக்குறேன், தெரியும் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்தளவுக்கு ஹேர் வந்து கட் பண்ணிட்டேன். ஒரு தடவை ஸ்டெப் கட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டெப் கட் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு முடி கட் பண்ணியாச்சு. ஒரு 2 பின்னல் கூட வராது. ஸோ அந்தளவுக்கு ஹேர் கட் பண்ணி ஒரு 6 to 7 months எனக்கு இந்தளவுக்கு ஹேர் க்ரோத் ஆயிடுச்சு. திருப்பி என் பையனுக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் வரதுக்கு முன்னாடி எனக்கு இந்தளவுக்கு முடி வந்தாச்சு. ஸோ செகண்ட் பேபிக்கு அப்புறமே என்னோடய ஹேரோட க்ரோத் இப்படி தான் இருக்குது. எனக்கு ஹேர் லாஸ் ஆச்சு. ஹேர் லாஸ் ஆனதுக்கப்புறமே இதே போல் தான் இருக்குது. ஸோ நம்ம ஹேர் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்தும் இருக்குது. ஸோ என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஹேர் சொன்னேன் இல்லையா. ஸோ என்னோடய ஹேருக்கு நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து கேர் கொடுத்துக்கிட்டதும் கிடையாது. அதே போல் ரொம்ப வீக்லி ஒன்ஸ் வந்து தலை குளிக்கணும் அப்படி ரொம்ப கான்ஷியஸாக நிறைய விஷயங்கள் பண்ணது கிடையாது. பட் எனக்கு ஜெனட்டிக்கலாக ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கலாகவே அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ அம்மாவுக்கு நல்லா முடி இருக்கும். ஸோ பொண்ணுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முடி இருக்கும். ஸோ சிலருக்கு பார்த்திங்கன்னா அம்மாக்களுக்குலாம் முடி இல்லாமல் இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்கும்.
ஸோ ஜெனட்டிக்கலாகவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய அதுக்கு அது சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் முடி வந்து கடகடன்ட்டு இடுப்பு வரைக்கும் வளர்ந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளராது. சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட ஹேர் க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஒரு 10 பாயிண்ட் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண வேண்டியது நான் சொல்கிறேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேர் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுக்கு முடி எந்த அளவுக்கு வளருது அப்படிங்கிறத விட நம்ம ஹேர் ஹெல்த்தியாக இருந்தாலே அது தானாகவே வழக்கமாகவே நம்ம முடி பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளைக்கு இவ்வளோ மாதத்துக்கு ஒரு தடவை இந்த அளவுக்கு க்ரோத் இருக்கணும் அப்படிங்கிறது ஹேருக்கு இருக்குது. ஸோ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு இந்த அளவுக்கு ஹேர் வளரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. ஸோ ஜெனட்டிக்கலாக ஒரு சிலருக்கு வேரி ஆகும். சில தப்புகள் நம்ம பண்ணுறதுனால அந்த ஹேர் க்ரோத் வந்து தடைப்பட்டிருக்கும். முக்கியமாக அந்த ஸ்பிளிட் எண்ட்ஸ் நம்ம அதிகப்படியான நம்ம எண்ணெய் வந்து கரெக்டாக வைக்காத காரணத்தினால இந்த மாதிரி சில விஷயங்கள்னால ஹேர் க்ரோத் வந்து தடைப்பட்டிருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு 10 டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நீங்கள் உங்களுக்கு முடி நல்லா வளர்ந்துருக்கு அதனால நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு அந்தளவுக்குலாம் முடி வளரலை அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் கண்டிப்பாக ஹேர் லாஸ் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? எனக்கும் ஹேர் லாஸ் இருந்துச்சு. அதே போல் ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் 2 டைம்ஸ் ஹேர் கட் பண்ணேன். அதுவும் கொஞ்சம் நெஞ்சம் முடி வெட்டலை, இந்த அளவுக்கு முடி வெட்டி விட்டுட்டேன். பிகாஸ் ஃபஸ்ட் பையன் பிறந்த பிறகு கொஞ்சம் நமக்கு அந்த போஸ்ட் ப்ரெக்னென்சி அப்புறம் நம்மளுக்கு ஒரு சில டென்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்காகும். அந்த சிக்கு சொல்லவே முடியாது. சிலர்லாம் அந்த ஜடை பிடிச்சி போயிருக்கும் முடி அப்படி சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு அங்கங்கே சிக்காக இருக்கும். பிகாஸ் நான் ரெகுலராக வந்து சிக்கு வந்து ஒடிக்க மாட்டேன். சும்மா வீக்லி ஒன்ஸ் தான் சிக்கே எடுப்பேன். அந்தளவுக்கு சில நேரம் வந்து எனக்கு டைம் இருக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். பின்னி போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சில பின்னி போட்டால் முடி சிக்கு பிடிக்காதுங்குவாங்கல்ல. ஸோ பின்னி போட்டே ஹேர் இருக்கும். டெய்லி அதை பிரித்து இழுக்கணும்னு நினைக்க மாட்டேன். பின்னி தானே இருக்குது அப்படின்னு நினைப்பேன். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபீல் பண்ணது பர்சனலாக ஒரு சில கேர்ள்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியல. இப்போ நீளமாக முடி இருக்குது யாருக்காது அப்படின்னு பார்த்தா நம்ம தூரமாக இருக்கும்போது அந்த முடியை பார்த்தா நமக்கே ஒரு ஆசையாக இருக்கும், நமக்கும் இந்த அளவுக்கு வளராதா? பிகாஸ் எனக்கு சின்னதில் முடி இருந்துச்சு, ஆனால் இந்த அளவுக்கு இருக்கும். லைக் நம்ம பின்னி போட்டாலும் அந்த தொப்புள் அளவுக்கு தான் முடி இருக்கும், இடுப்பு அளவுக்கு முடி வந்திருக்காது. ஸோ அந்த இடுப்பு அளவுக்கு யாருக்காவது முடியை பார்த்தா நம்ம முடி அந்த அளவுக்கு வளராதா அப்படின்னு தோணியிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டைலாக ஸ்டெப் கட் பண்ணியிருப்பாங்க, ஃபெதர் கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி பேசும்போதே அந்த முடி ப்ளூன்னு இருந்து ஃப்ரண்ட்டில் வந்து விழுகும். ஸோ போனி டெயில் போட்டாலும் அந்த ஹேர் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான்லாம் போனி டெயிலே போட்டது கிடையாது, பிகாஸ் அது எனக்கு செட்டும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள். ஸோ குட்டியாக முடி இருக்கவங்களுக்கு லாங்காக ஹேர் இருக்கவங்களுக்கு பார்த்தா பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால நான் அந்த கடுப்பில் தான் என்ன பண்ணேன், சரி நம்மளும் குட்டியாக ஹேர் கட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு வெட்டிட்டேன். ஸோ நான் அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஸ்க்ரீனில். ஸோ இந்தளவுக்கு வெட்டிட்டேன். அது மாதிரி 2 டைம் வெட்டினேன். ஃபஸ்ட் டைம் வெட்டினது சும்மா நார்மலாக எங்கள் அம்மா இந்தளவுக்கு பிடிச்சி முடியை இவ்வளோ லென்த்துக்கு வெட்டி விட்டுட்டாங்க. ஸோ செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா நானே போய் ஸ்டெப் கட் பண்ணிட்டு வந்தேன் பார்லரில். ஸோ இந்தளவுக்கு முடி வெட்டியுமே எனக்கு இந்தளவுக்கு ஹேர் க்ரோத் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்கேல்ப் வந்து நம்மளோட ஸ்கேல்ப் டைப் தெரிஞ்சு தான் நம்ம வந்து ஹேர் க்ரோத் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஸ்கேல்ப் டைப் தெரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் இந்த 2 விஷயத்தை பொறுத்தும் நம்மளோட ஸ்கேல்ப் டைப் வந்து எல்லா வருஷம் முழுக்க ஒரே மாதிரியும் இருக்காது. சில நேரங்களில் மாறும். சில நேரம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்த ஸ்கேல்பே பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகி அதிகப்படியான டேண்ட்ரஃப் வந்து அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு வந்து காம்பினேஷன்ஸ் ஸ்கேல்ப்னு. ஸோ என்னோடய ஸ்கேல்ப் பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்ச நாளாக ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. லைக் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி ரொம்ப ட்ரை ஆகி டேண்ட்ரஃப்லாம் வர ஆரம்பிச்சிது. ஸோ ஸ்கேல்ப் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்காது வருஷம் முழுக்க. நம்மளோட அந்த கிளைமேட் வெதருக்கு ஏற்றாப்புல ஸ்கேல்போட டைப்பும் வந்து கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து ஹேர் கேர் வந்து பார்த்துக்கோங்க.